இந்த வீடியோல நாம பார்க்க போறது in situ conservation in biodiversity and its conservation. In situ conservation or conservation in the natural habitat. In situ conservation na அவங்க இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாலேயே அவங்கள காப்பாற்றி அவங்களோட நேச்சுரல் ஹேபிட்டேட்லேயே அவங்கள காப்பாற்றி பாதுகாப்போட இருக்க வைக்கிறது தான் in situ conservation. This is the conservation of genetic resources through their protection within a natural or man-made ecosystem in which they occur. So, இது என்னன்னா genetic resources நம்ம காப்பாற்றுறோம். ஸோ காப்பாற்றி அதை ப்ரொடெக்ஷனும் பண்ணுறோம். அந்த ப்ரொடெக்ஷனை ஒன்று நேச்சுரல் இல்லைன்னா மேன்மேட் ஈகோசிஸ்டத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? So, it is a conservation and protection of the whole ecosystem and its biodiversity at all levels in order to protect the threatened species. So, இது கன்சர்வும் பண்ணுறோம், ப்ரொடெக்டும் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணாலும் சரி, நிறைய ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஈகோசிஸ்டத்தை நம்ம பாதுகாக்கிறோம். ஸோ த்ரிட்டன்டு ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இந்த ஏரியாவில். Maximum protection of biodiversity, hotspot regions with very high levels of species richness. So, maximum protection biodiversity la வந்து hotspot regions தான். அங்க high level of species richness இருக்கும் hotspotல. Although all the biodiversity hotspots together cover less than 2% of earthland area. So, the number of species they harbor is extremely high and protection of these hotspots could reduce the ongoing mass. இப்போ இந்த ஹாட்ஸ்பாட்னாவே அங்கே ரிச்னஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்கும். கவர் லெஸ் தென் 2% ஆஃப் எர்த் லேண்ட் ஏரியாவை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அண்ட் அதிகமாக ப்ரொடெக்டும் பண்ண முடியும். ஸோ இதனால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ஆன்கோயிங் மாஸை கம்மி பண்ண, ஆன்கோயிங் மாஸ்னா இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ இது வந்து இன்சிட்டு கன்சர்வேஷனுக்கான ஒரு பிக்சர். அதாவது டியர்ஸ் அவங்க இருக்கிற, ஏன்னா டியர்லாம் அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அதே நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை கொடுத்து அவங்கள பாதுகாக்கலாம். ப்ரொடெக்டட் ஏரியாஸ். தீஸ் ஆர் biogeographical areas where biological diversity along with natural and cultural resources is protected. பயோஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ்னால் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸில் லிவிங் ஆர்கானிசம் இருக்கிற ஏரியான்னு சொல்லலாம். இங்கே நிறைய பயாலஜிக்கல் டைவர்சிட்டியும் இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும், கல்ச்சரலாகவும் இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் மெயின்டைன்ட் அண்ட் மேனேஜ்டு த்ரூ லீகல் மெஷர்ஸ். அதாவது லீகல் மெஷர்ஸ் அதில் தான் அதை மெயின்டைன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடெக்டட் ஏரியா இன்க்ளூட்ஸ் நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்டட் ஏரியாஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ல்டு கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டரும் வந்து இதுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து 37,000 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வேர்ல்டு வைடாக இருக்குது. அதாவது நேஷ்னல் பார்க்ஸா, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸா, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸா, வேர்ல்டு லெவலில் 37,000 ப்ரொடெக்டட் ஏரியா வேர்ல்டு வைட். இந்தியாவில் 771 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குது. அவங்க லேண்ட் எவ்வளோ கவர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா 16 lakhs 1,62,099 கிலோமீட்டர் ஸ்கொயர் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க் 104, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் 544, பயோஸ்பியர் ரிசர்வ் 18 அண்ட் செவரல் சேக்ரட் குரூவ்ஸ். இது எல்லாமே இதில் அடங்கி இருக்குது. நேஷ்னல் பார்க்ஸ் இது NP. ஸோ நேச்சுரல் ஹேபிட்டேட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நேஷ்னல், அதாவது நோட்டிஃபைட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து எக்கலாஜிக்கல் ஃபானா அண்ட் ஃப்ளோரா, எக்காலஜிக்கல் பேஸ் பண்ணி ஃபானா அண்ட் ஃப்ளோரா, ஃபானானா அனிமல், ஃப்ளோரல்னா பிளான்ஸு. ஸோ அது ஜியோமார்ஃபாலஜிக்கல், அதாவது சாயில் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஆர் ஜுவாலஜிக்கல் அசோசியேஷன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸை கொடுத்து நேஷ்னல் பார்க்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க.
இங்கே வந்து எந்த ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டியும் பெர்மிட்டட் கிடையாது நேஷ்னல் பார்க்குள்ளே. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் பெர்மிட் பண்ணணும்னா அந்த பெர்மிஷன் வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் த ஸ்டேட் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அந்த பெர்மிட்டட் ஆக்ட், அதாவது அவங்க தான் பெர்மிஷன் கொடுக்க முடியும் உள்ளே போயிட்டு பார்க்கறதுக்கும் இல்லை ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஷூட் பண்ணுறதுக்காக, ஷூட்டிங் நாட் இது பண்ணுறது படம் பிக்சர் ஷூட்டிங்காக அது பண்ணுறதுக்கெல்லாம் வந்து தே ஹாவ் டு கிவ் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அந்த ஆக்ட் வந்து அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கு. அவங்க தான் வந்து அதுக்கு கொடுக்கணும். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் ஸ்டேட் தான், அவங்க தான் வந்து பெர்மிஷன் எல்லாமே கொடுக்கணும் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும். ஸோ there are 104 existing national parks in India. ஸோ 104 national parks இந்தியாவில் இருக்கா. அவங்க கவரிங் ஏரியா பார்த்திங்கன்னா 40,501 கிலோமீட்டர் ஸ்கொயர் which is இதில் வந்து 1.23% வந்து ஜியோகிராஃபிக்கல் ஏரியா இருக்குது கண்ட்ரியில். ஸோ நேஷ்னல் வேர்ல்டு லைஃப் டேட்டா பேஸும் இருக்குது. ஆகஸ்ட் 2019 இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேஷ்னல் பார்க், ஸோ நேஷ்னல் பார்க் இஸ் அன் ஏரியா. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரிசர்வ்டாகவும் இருக்காங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா வைல்ட் லைஃப் அண்ட் பயோடைவர்சிட்டியோட பெட்டர்மெண்ட்டுக்காக, நல்ல இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நம்ம வைல்ட் லைஃப்பையும் பயோடைவர்சிட்டியும் இன்னும் நல்லா காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த நேஷ்னல் பார்க்கோட டெவலப்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி, போச்சிங், ஹண்டிங், கிரேசிங் அண்ட் கல்டிவேஷன் இது எதுவுமே வந்து பெர்மிட் கிடையாது. ஏன்னா வைல்ட் லைஃப்பும் பயோடைவர்சிட்டியும் நேச்சுரலாக இருக்கணும், அங்கே இருக்கிற நேச்சுரல் ஹேபிட்டேட்டை கொடுக்கணும். ஸோ இந்த மேலே சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கே நடக்காது. அந்த ஆக்டிவிட்டீஸ், ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்காது. ஸோ they are large areas of scenic and national beauty maintained for scientific education and recreational use. அதை எதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் இது பார்க்ஸ் வந்து எஜுகேஷ்னல் ரீக்ரியேஷ்னலுக்காக மட்டுமே, சயின்டிஃபிக், அதுவும் சயின்டிஃபிக் எஜுகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, ரீக்ரியேஷ்னல் யூஸ். ஸோ தே ஆர் நாட் யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அந்த இடத்துல கமர்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணுறதில்ல, அதாவது கமர்ஷியலாக அது எதையும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அந்த அங்கே கிடைக்கிற ரிசோர்ஸஸ். கசிரங்கா நேஷ்னல் பார்க் இதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 1 ஹார்ன் ரைனோசெராஸ் இன் அஸ்ஸாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இதுதான் அது ரைனோசெராஸ் 1 ஹார்ன். இது கரிசங்கா நேஷ்னல் பார்க்கு இட்ஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா, ப்ரொடெக்ட் பண்ண ஏரியா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹார்ன் ரைனோசெராஸ் இதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்காங்க, நேச்சுரல் ஹேபிட்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாடு. கிண்டி நேஷ்னல் பார்க் 1977 சென்னையில் உருவாகியிருக்கு, சென்னையில் இருக்குது, 1977 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் என்பி நேஷ்னல் மெரைன் நேஷ்னல் பார்க் 1986 ராமநாதபுரம் அண்ட் டுட்டிகோரின் இந்திரா காந்தி ஆனமலை நேஷ்னல் பார்க் 1976 கோயம்புத்தூர், முதுமலை நேஷ்னல் பார்க் 1940 நீல்கிரிஸில், முக்ருத்தி நேஷ்னல் பார்க் 2001 நீல்கிரிஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே. ஸோ தெர் ஆர் 544 எக்ஸிஸ்டிங் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கா இந்தியாவில். அவங்களோட ஏரியா வந்து 1,18,918 கிலோமீட்டர் ஸ்கொயர் இஸ் 3.62% வந்து ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரியில் இருக்காங்க. அவ்வளோ இது நேஷ்னல் வேர்ல்டு லைஃப் டேட்டா பேஸ் 2017 சர்வே. இது சாங்சுரிஸ் வந்து ட்ராக்ஸ் ஆஃப் லேண்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ஃபானா வந்து இருக்காங்க, ரெஃப்ரியூஜ்னா அடைக்கலமாக இருக்காங்க. அங்கே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹண்டிங் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதர் ஆக்டிவிட்டீஸ் லைக் மற்ற ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸை நீ கலெக்ட் பண்ணிக்கலாம், ஹார்வெஸ்டிங் ஆஃப் டிம்பர் பண்ணலாம், அதாவது மரத்தை வெட்டலாம், அதாவது டிம்பருக்காக மட்டும். ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் இதெல்லாம் பெர்மிட் பண்ணுறாங்க. ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் இல்லையா, அதாவது ஒரு பெனிஃபிட். ஸோ இதெல்லாம் செய்யலாம், ஆனால் ஹண்டிங் மட்டும் பண்ணக்கூடாது. பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் கேரளா இஸ் ஃபேமஸ் ஃபார் இண்டியன் டைகர் அண்ட் ஏஷியாட்டிக் எலிஃபண்ட்.
ஸோ இதுதான் அது எக்ஸாம்பிள். இந்தியன் டைகரும் ஏஷியாட்டிக் எலிஃபேண்ட்டுக்கு ஃபேமஸ் போனது பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்: any area other than the area comprised with any reserve forest or the territorial waters can be notified by the state government to constitute as a sanctuary if such area is of adequate zoological, fauna, flora, geogeometry, that is morphological, natural or geological significance. So any area, ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் ரிசர்வு, வாட்டரு, ஃபாரஸ்ட் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருந்ததுன்னா அதை சாங்சுரிஸாக மாற்றுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் என்டேஞ்சர் ஃபேக்சுவல் ஸ்பீஷீஸ். ஸோ இது எதுக்காக செய்கிறோம்னா என்டேஞ்சராக இருக்கிற ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. Some restricted human activities are allowed inside the sanctuary area, the details of which are given for the Wildlife Protection Act 1972. So சில restricted human activities வந்து அங்கே செய்ய விடுறாங்க. So ecotourism is permitted as long as animal life is undisturbed. So ecotourism அங்கே போய் நம்ம டூரிசம் பார்க்கலாம், ஆனால் அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க, அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. நாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வரணும். ஸோ ப்ராமினென்ட் டபுள், that is wildlife sanctuaries in Tamil Nadu, year of establishment, districts: வேடந்தாங்கல் லேக் பேர்ட் வைல்ட் சாங்சுரி 1936 செங்கல்பட்டு, முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி 1942 நீல்கிரிஸ், பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி 1967 நாகப்பட்டினம், இந்திரா காந்தி ஆனமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி 1976 கோயம்புத்தூர், that is முந்தன்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் 1988 திருநெல்வேலி. So Madras Crocodile Bank Trust. So Madras Crocodile Bank Trust and Center of Herpetology was the brainchild of the legendary Romulus Whittaker and a handful of like-minded conservation visionaries who began work on the facility in 1976. It aimed to save the Indian dwelling crocodile population. The mission is to protect the conservation of reptiles and amphibians and their habitats through education, scientific research and capture breeding. So Crocodile Bank remains a world leader in the field of frontline conservation and the preservation and of natural landscape. So Crocodile Bank currently consists of a large reptile park near Chennai and several field projects located throughout the subcontinent region, reaching as far as the Nicobar Islands. About 500,000 people visit the bank every year, making it one of the most popular tourist attractions along the East Coastal Road. ஸோ மெட்ராஸ் crocodile bank trust உருவாக்குனவர் வந்து ரொமியுலஸ் வித்தேக்கர். ஸோ இவர் இந்த crocodiles, அதாவது இந்த சென்னை இந்தியன் டுவெல்லிங் crocodiles வந்து பாப்புலேஷனை வந்து காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ரெப்டைல்ஸ் ஆம்ஃபிபியன்ஸோட ஹேபிட்டேட்டையும் நம்ம அப்படியே கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம எஜுகேஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ண முடியும், கேப்சர் ப்ரீடிங் பண்ண முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட்லைன் கன்சர்வேஷனாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த சென்னை அங்கே வந்து ரெப்டைல் பார்க்கும் இருக்குது, ப்ளஸ் crocodile பேங்க்கும் இருக்குது சென்னையில். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் நிறைய பீப்புள் போயிட்டு பார்த்துட்டு வராங்க. ஈசிஆர் ரூட்டில் இருக்குது, நீங்களும் போய் பார்க்கறதா இருந்தால் பாருங்கள். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் BR. Biosphere Reserve is an international designation by UNESCO for representative parts of natural and cultural landscape, extending over large area of terrestrial or coastal marine ecosystem or a combination of their. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்னா அது வந்து ஒரு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். அங்கே நேச்சுரலாகவும் இருக்கும், கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பும் இருக்கும், டெரஸ்ட்ரியல் இல்லை கோஸ்டல் ஏரியாவாக இருக்கலாம், மெரைன் ஈகோசிஸ்டமாக இருக்கலாம், இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாகவும் இருக்கலாம், காம்பினேஷன். BR
Biosphere reserves are designated to deal with the conservation of biodiversity, economic and social development, and maintenance of associated culture values. So, biosphere reserve வந்து biodiversity நம்ம காப்பாற்ற முடியும், எக்கானமி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறோம், அதை மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் கல்ச்சுரல் வேல்யூஸ்க்காக. So, biosphere reserve are thus a special environment for both people and nature and are living examples of how human beings and the nature can coexist while respecting each other needs. ஸோ பயோஸ்பியரை வந்து பார்த்திங்கன்னா போத் பீப்புள் அண்ட் நேச்சர், அதாவது ஹியூமன் பீயிங்க்கும் நேச்சரும் எப்படி ஒத்து வாழறாங்க அப்படின்றது தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வாழ்ந்தாங்கன்னா பயோடைவர்சிட்டியை நம்ம காப்பாற்றிடலாம். ஆனால் இதில் யாராச்சும் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் த என்டையர் பயோடைவர்சிட்டி அழிய வாய்ப்பு இருக்குது. அந்த வேலையை தான் ஹியூமன் பீயிங்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அர்பனைசேஷனுக்காக அழிச்சிட்ருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்காக, அந்த மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக. இது நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். So, Biosphere Reserve Program is guided by UNESCO MAN, that is and Man and Biosphere. அந்த ப்ரோக்ராம்க்கு பேர் வந்து Man and Biosphere MAB ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் இது ஒரு சிக்னேட்ரி லேண்ட்ஸ்கேப் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அந்த ப்ரோக்ராமை நல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம் நாம். அதை வந்து மேப் ப்ரோக்ராமும் இந்தியாவை சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஸ்கீமுக்கு பேர் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ். அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1986 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து கண்ட்ரியில் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். அகத்தியமலை, தட் இஸ் அகஸ்தியமலை வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அந்த பார்டரை டச் பண்ணிகிட்ருக்கு. நீல்கிரி தமிழ்நாடு கேரளா, கல்ஃப் ஆஃப் மன்னார் தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து நோட்டிஃபைடு பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. Sacred groves. Sacred groves or sacred wood are the groves of trees that are special religious importance to a particular culture. Sacred groves feature in various culture throughout the world. So, sacred groves என்ன பார்த்திங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எல்லை சாமி, எல்லை அம்மன், அவங்கள சுற்றி வந்து சில ட்ரீஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த வேப்ப மரம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில இதை வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ இது சாமி மரம், இது சாமி, இதை அடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோடைவர்சிட்டி நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.